22 வயதில் உனக்கு என்ன தோணும்? எந்த நடிகனுக்கு மன்றம் வைக்கலாம், எந்த நடிகை படத்தை போய் பார்க்கலாம், இப்படித்தான் உன் எண்ணம் போகும். எந்த பெண்ணின் பின்னாடி போய் காதலிச்சு சுத்தலாம் என்றுதான் எண்ணம் போகும். ஆனால் 22 வயதில் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்களோடு நட்பு கொண்டு உசிலம்பட்டியிலே அன்றைக்கு தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெயரிலே இருக்கிற அந்த கல்லூரி, அந்த இடத்தை கடக்கும் போது நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அண்ணன் பள்ளிபாபா அவர்கள் 22 வயது இளைஞன். 22 வயது இளைஞன். நீ 22 வயதில் இருக்கிற நீ உனக்கு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என்பதை எண்ணிப்பார். பழனி பாபா எவ்வளவு பெரிய புரட்சியாளன் என்பது உனக்கு புரியும். அந்த இடத்தை கடக்கிற போது அவரை பழனி பழனி என்றுதான் கூப்பிடுவார் நம்முடைய தாத்தா முக்கையத்தவர். ஏன்னா அவர் சொந்த ஊர் பழனி. பிற்காலத்தில் தான் பாபா பாபா என்றுதான் கூப்பிடுவார். பிற்காலத்தில் தான் ஊர் பெயரையும் சேர்த்து பழனி பாபா என்று பெயர் வைத்தது நம்முடைய தாத்தா முக்கையத்தவர் தான். கடந்து போகும்போது பாபா இந்த இடத்துலதான் நம்மளை வெள்ளக்காரன் குற்ற பரம்பரை என்று சட்டம் போட்டு கைரேகை வைக்க சொன்னானே, கொட்டடியில அடைச்சு வச்சிருந்தானே, அது இந்த இடம்தான் என்று சொன்னபோது அந்த சிறுவன் 22 வயது இளைஞன் சொல்லுகிறான், என் அன்பு மக்களே, அப்படியா? எந்த இடத்துல நம்மளை கைரேகை வைக்க வைத்தான வெள்ளைக்காரன், அதே இடத்துல கல்லூரி கட்டி நம் பிள்ளைகளை படிக்க வைத்து கையெழுத்து போடுகிறவர்களாக, கற்றறிந்த அறிஞர்களாக நாம் மாற்றுவோம் என்று 22 வயது இளைஞன் தன் சொந்த சொத்தை வித்துவிட்டு 5 லட்சம் ரூபாயை தம் தாத்தா மூக்கையத்தவர் கையில கொடுத்து கட்டிய கல்லூரி தான் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் பேரில் இன்றைக்கு நிற்கிற உசிலம்பட்டி கல்லூரி.